கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 17:6, மேத்யூ 17:6. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அதாவது கர்த்தருடைய சத்தம் கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன உண்டாகுது? பயங்கரமான பயம். ஏன்னா கர்த்தருடைய சத்தம் நல்ல தெளிவாய் கேட்கக்கூடியதாய் இருக்கும்போது அது எவ்வளவு அதிகாரம் உள்ளதாயும், அது என்ன மனுஷனுடைய இருதயங்கள் எல்லாவற்றையும் ஊடுருவக்கூடியதாய் அது என்ன உண்டாக்குது? ஒரு பயபக்தியை உண்டாக்குறது. இந்த சீஷர்களால் என்ன புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது? இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லக்கூடியதாக. நீங்கள் யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் ஜனங்களோட கர்த்தர் பேசணும்னு விரும்புகிறார். இப்போ நீங்கள் யாத்திராகமம் 20:18 பாருங்கள். ஜனங்கள் எல்லோரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். என்ன? ஐயோ அப்பா, அவர் சத்தம் கேட்டுச்சுன்னா நாங்கள் செத்தே போயிடுவோன்னு. அப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்டாலே அவ்வளோ ஒரு காரியம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறாரு. நீங்கள் எசேக்கியேல் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் பார்க்கும்போது, மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவேல் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்தேன். எப்படி? முகங்குப்புற விழுந்தேன், கீழே விழுந்த அப்படியே செத்தவனை போல. நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்புல சாய்ந்திருந்த யோவான், எப்படி அவர் மார்புல சாய்ந்திருந்த யோவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமையில பார்த்தபோது என்ன தெரியுமா செய்தாரு? வெளிப்படுத்தின விஷயம் 1வது அதிகாரம் 17வது வசனத்துல, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். எப்படி? செத்தவனை போல. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய இது காரியம் என்ன தெரியுமா? அதாவது அவர்கிட்ட வரும்போது அப்படிப்பட்ட ஒரு பயபக்தி நடுக்கம். இங்க கிரேக்க மொழி பதம் ஃபோபையோ, இதுல இருந்தா ஃபோபியா என்று சொல்லக்கூடிய காரியம் உண்டாகுது. ஃபோபியோ என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதத்தை தான் இங்க ஃபோபியா, இந்த ஃபோபியா அந்த ஃபோபியான்னு சொல்றோம் இல்லையா? அப்படித்தான் இவங்க தீல் அடைந்தாங்க, பயந்தார்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் 28-29 வசனம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுது. என்ன? ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் ஆகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். காரணம் என்ன? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. அப்ப எனக்கு அருமையானவர்களே, இங்க தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே இந்த சீஷர்கள் நடுங்கி முகங்குப்புற கீழே விழுந்து பயந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தருக்கு உரிய கனமும் மரியாதையும் பயபக்தியும் செலுத்த தவறவே கூடாது. இன்றைக்கு இந்த சமகாலங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர்கிட்ட வந்து சேரும்போது கர்த்தருக்குரிய கனத்தையோ மரியாதையோ அதற்குரிய பயபக்தியோ இல்லாத ஒரு சந்ததி எழும்பி கொண்டிருக்கிறது. ஏன்னா அவருடைய பரிசுத்தம் என்ன கேட்குது? நாம் மனத்தாழ்மையாய், நாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய மனத்தாழ்மையாக நம்மை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே ஒழிய என்ன பண்ணக்கூடாது? ஏதோ சாதாரணமாக நம்ம போகிறது போல போகக்கூடாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஆராதனை பாடல்களை குறித்து நான் அதிகமாக சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஆராதனை பாடல்கள் கர்த்தருக்குரிய மரியாதையோ கர்த்தருக்குரிய கனத்தையோ கர்த்தருக்குரிய பயபக்தியோ கொடுக்காம அவர் கட்டிப்பிடிப்பார், முத்தம் கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய கேவலமான ஒரு காரியங்கள், என்ன தங்களை பிரதானப்படுத்தக்கூடிய ஆராதனை நிறைய இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க எங்க கர்த்தரை ஆராதிக்க வரும்போது அவர் மேல் உள்ள பயபக்தி, ஒரு பரிசுத்தமான பயபக்தி உங்களை அவர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து உங்களை என்ன பண்ணணும்? இன்னும் ஆழமாய் கர்த்தருக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தரை மாத்திரம் நம்பி விசுவாசித்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். புதிய ஏற்பாட்டில் நீங்க கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்லக்கூடிய பதம் பிரஸ்குனாயோ என்று சொல்லக்கூடிய பதம், அந்த கிரேக்க மொழி பதத்துக்கு என்ன தெரியுமா?
நான் தரை மட்டும் என்னை தாழ்த்தி உம்முடைய பாதங்களில் நான் முத்தமிடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, இந்த மாம்ச பிரகாரமாய் உங்களுடைய நீங்க முழங்கால் தழியிட்டு தரை மட்டும் தாழ்த்தி நீங்க படுத்து அவர் முன்னாடி இருப்பது உங்களுக்கு என்ன கொடுக்குது? ஆவிக்குரிய முறையில அவர் பரிசுத்த தேவன், நான் அவருக்குரிய கனத்தையும் மரியாதையும் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு தாக்கத்தை உங்களுக்குள்ள இன்னைக்கு உண்டாக்கட்டும். செய்வோமா? வல்லபிதாவே, இதோ உமக்குரிய பயபக்தியும் கனமும் மகிமையும் உமக்கே உரியது. நாங்கள் உம்மை ஆராதனைக்கு வரும்போது ஆமாண்டவரே, ஒரு பரிசுத்த பயபக்தியோடு உம்மை தொழுது கொள்ள எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரை நாங்கள் அப்படி இல்லாதிருந்தா ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை மன்னித்து இந்நிலையிலிருந்து நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.